உலகத்திலே மனமகிழ்ச்சி தரக்கூடியது மாது என்று எண்ணி இன்றைக்கு மாய வலையில சிக்குகிற மனுஷர்களுக்கு அவருடைய அருமை பக்தன் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, ஒரு விளக்கத்தை கேட்போமா? சங்கீதம் 119:47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருடைய வசனம்தான் தனக்கு மனமகிழ்ச்சி என்பதை ஒரு சாதாரண மனுஷனாய் அல்ல, பல லட்சம் மக்களுக்கு ராஜாவாய் இருந்த தாவீது சொல்லுகிற தன் அனுபவத்தை. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்றைக்கு பணம்தான் தெய்வம் என்று ஓடக்கூடிய மக்கள், இந்த பாருங்கள், கடவுளுடைய பேரை சொல்லி ஆன்மீகம் என்ற போர்வையில பல உயிர்களை கொலை செய்து, பல இடங்களை பல புதையலை எடுப்பது போல இன்றைக்கு பிணங்களை எடுத்து கொண்டிருக்கிற நாட்கள், பயங்கரத்தின் காலம். நினைக்கவே கண்ணீரும் வேதனையுமா இருக்கு. பிரியமானவர்களே, கவனியுங்கள். உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடியது அருளாதர் இயேசுவின் பொற்பாதங்கள், அவருடைய அன்பின் போதனைகள், அவருடைய திவ்ய வசனங்கள். அவர் நமக்கு இவாய் தந்துதான் ரட்சிப்பு, பாவமன்னிப்பின் நிச்சயம். இவைதான் நமக்கு மனமகிழ்ச்சி தருமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டோம் என்று சொன்னவர்கள் என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அறியாமைன்னு இருளில் அகப்பட்டு சிக்குண்டு இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய அறிவினால் உருவாக்கப்பட்டவைகள் பின்னாக சென்ற நாளும் நேரத்தையும் பணத்தையும் குடும்பத்தையும் சந்ததியும் ஏன் தேசத்தையும் பாழாக்கின அந்த சத்துருவின் தலையை கத்து நசுக்கி ஒரு விஷயம், உடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்திலே, உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய போதனையிலே, உங்களுடைய சத்தியத்தில் மனமகிழ்ச்சி பெற்றுக்கொள்ள அருள் தாரும். மனமகிழ்ச்சி நித்தியமாய் பரலோகம் வந்து சேரும் என்பதை அறிய ஒவ்வொரு கண்களை திறந்துடணும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணம் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயன். God bless you.